இன்னைக்கு காலையில என்ன சமைக்கலான்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டே உட்காந்துருந்தேன். டைம் ஆயிருச்சு. 10 மணி ஆயிருச்சு. ஆனாலும் என் பசங்க இன்னும் எந்திரிக்கல. சரி லீவ் தானே லேட்டாவே எந்திரிக்கட்டும் அப்படின்னு விட்டுட்டு 10 மணிக்கு மேல தான் நானும் சமைக்கிறதுக்கு ஆரம்பிச்சேன். நான் கிச்சனுக்குள்ள போன கொஞ்ச நேரத்திலேயே பசங்க 2 பேருமே எந்திரிச்சிட்டாங்க. நான் மாவை ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கும்போது எங்க வீட்டு பக்கத்துல ஒரு பிள்ளையார் கோவில் இருக்கு. அங்க இருந்து பூசாரி கொண்டு வந்து பொங்கல், தேங்காய் பழம் எல்லாமும் வீட்டுல கொண்டு வந்து கொடுத்துட்டு போனாங்க. நான் காலையில மினி விளாக்லயே சொல்லியிருப்பேன், இன்னைக்கு டே எனக்கு ஏதோ பாசிட்டிவா இருக்கிற மாதிரி இருக்குன்னு சொல்லி. அதே மாதிரியே கோவில்ல இருந்து பிரசாதம் கொண்டு வந்தது எனக்கு மனசுக்கு ரொம்ப திருப்தியா இருந்தது. 2-3 நாளே வீட்டுல எல்லாருக்குமே உடம்பு சரியில்லை. மனசுக்குள்ள ஒரே குழப்பத்தோட தான் இருந்தேன். ஏதோ சாமி பிரசாதம் வீட்டுக்கு வந்தது எனக்கு மனசுக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷமா இருந்தது. நான் கிச்சனுக்குள்ள வேலை பார்த்துக்கிட்டு இருக்கும் போதே பசங்க எந்திரிச்சு அவங்க ஃப்ரெஷ் ஆகி முடிச்சுட்டு வெளியில வந்துட்டாங்க. நான் இடியாப்பத்தை இந்த ஒவ்வொரு குழிக்குள்ளேயும் கொஞ்சம் கொஞ்சமா ஊத்தி வச்சிடுறது. என் பசங்க கிட்ட மினி இட்லி மாதிரி இது மினி இடியாப்பம் சொல்லி இதுக்கு ஒரு நேமும் வச்சுட்டேன். 2 பேருமே ஃப்ரெஷ் ஆயிட்டு வந்து டிவி பார்த்துட்டு இருந்தாங்க. ஃபர்ஸ்ட் சாமி பிரசாதத்தை எடுத்து கொடுத்தாச்சு. அப்புறம் தேங்காய் பாலும் இடியாப்பமும் வச்சு கொடுத்துட்டேன். நாங்க சாப்பிடும்போது 11:15 ஆயிருச்சு மணி. ஸ்கூல் லீவ் அப்படின்னாலே நமக்கு எல்லாமே டைமிங்க்கு நடக்காது. எல்லாமே கொஞ்சம் முன்ன பின்னதான் இருக்கும். நம்மளுடைய சேனலை இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இந்த விளாக் பிடிச்சுனா லைக் பண்ணுங்க. நெக்ஸ்ட் சூப்பரான விளாக்ல பார்க்கலாம். டாடா.